வசனத்தை இருதயத்தில் கொண்டு போகிற ஒரு அருமையான நிகழ்ச்சி. நேற்றைய தினத்தில் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் பார்த்துருந்துருப்போம். வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போகிறத ப்ராக்டிக்கலாக எப்படி ஃபாலோ பண்ண, எப்படி செய்ய, அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தேவ ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறீங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம விசேஷமாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு, நம்ம யாரும் தனியாக இல்லை, வேதம் சொல்லுகிறது 2-3 பேர் கூடுகிற இடத்துல யார் வராங்களாம்? உன்னதமான தேவன் வராரு. நம்மளை பார்க்க யாருமே வராட்டியும் 2-3 பேர் கூடுற இடத்துல உன்னதமான தேவனே இறங்கிடுறாரு. ஸோ இன்றைக்கி அந்த தேவனுடைய விருப்பம் என்னென்னா, நீங்கள் தனியாக இருப்பது அவருடைய விருப்பம் இல்லை. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு நேரத்திலையும் தனியாகவே விடலை. எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வார்த்தை இருதயத்தில் சுமந்து கொண்டே இருந்தார். இன்றைக்கி நமக்கும் அதே கட்டளை தான். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்மளுடைய வேலையெல்லாம் வசனத்தை சுமக்கணும், இருதயத்தில் சுமக்கணும். வசனம் இருதயத்தில் இருந்தால் தான் பாவத்தையே ஜெயிக்க முடியும். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 119:11 வசனம் வேணும்னா வாசிக்கலாம் பாருங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆம் தேவச்சனமே, நீங்கள் இதை எப்போ கேட்டாலும் சரி, இந்த வார்த்தை உங்ககிட்ட வருதுன்னா ஆண்டவர் உங்களை விசேஷமாக அழைக்கிறார். எதற்கு தெரியுமா? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தனியாக இருக்க அவர் விரும்பவில்லை. நீங்கள் யோசிக்கலாம், எப்பொழுதும் ஆண்டவர் என் கூட தானே இருக்கிறாரு, ஆனாலும் நான் தனியாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவர் உங்கள் கூட இருந்தாலுமே நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க. காரணம் என்னென்னா, அவர் உங்கள் கூட இருக்கிறார், நீங்கள் அவர் கூட இருக்கிறீங்களா? அதுதான் விஷயம். நீங்கள் அவர் கூட இருக்கிறதுனுடைய அடையாளம், அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் அவர் கூட இருக்க முடியும். அவரும் உங்களுக்குள்ளே எக்ஸாக்டாக இருக்க முடியும். காட் இஸ் ஒம்னி பிரசன்ட்னு சொல்லுவாங்க, ஒம்னிஷியன்னு சொல்லுவாங்க. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, எங்கும் நிறைந்தவர், எங்கும் இருக்கிறவர். அப்படி என்றால் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஆண்டவரை அறியாத ஒரு பாவி இருக்கிற ரூமில் கூட அவர் கூட இருக்க தான் செய்கிறாரு. அப்போ ஒரு பாவியோடு இருக்கிறதுக்கு ஒரு பரிசுத்தமான தேவ பிள்ளையோடு இருக்கிறதுனுடைய வித்தியாசம் என்னென்னா, பாவிக்குள்ளே வசனம் இருக்காது, தேவ பிள்ளைக்குள்ளாடி வசனம் இருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சி வேத வசனங்களை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சி. அதனால் இந்த நிகழ்ச்சி ஆண்டுடைய சித்தமானால் அடிக்கடி நம்ம இணைந்து செய்யலாம். இப்போ வசனத்தை சிந்தனையில் கொண்டு போகிறது ரொம்ப எளிமை. சின்ன பிள்ளைகள்கிட்ட சொன்னால் அந்த பைபிளே கரைச்சி குடிச்சிருவாங்க. ஆனால் இருதயத்துக்கு கொண்டு போக சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போக முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையே வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிறது தான். அதனால தான் பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். இதை திறக்க கர்த்தரால் தான் முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஜெபத்தோடு பயபக்தியோடு இருங்க. ஏன்னா வார்த்தை உங்களுக்குள்ளே போன உடனே எஃபெக்ட் நடக்கும். ஒரு காய்ச்சலில் உள்ள மனுஷனுக்கு ஒரு பேராசெட்டமல்னு சொல்லக்கூடிய அந்த மாத்திரையை வாயில் போட்ட உடனே அவனுக்குள்ள மாற்றத்தை அவன் பார்க்கிறான். சுகர் கூடுகிற சுகர் பேஷண்ட்டுக்கு அவர்கள் சம்பந்தமான மாத்திரைகளை அவர்கள் கொடுத்த உடனே ஒரு விடுதலையை பார்க்க முடிகிறது. எதுதான் நம்ம வாயில் போனாலும் அதனுடைய எஃபெக்டை பார்க்க முடியுது. நிறைய பேர் விஷத்தை குடிச்சிருவாங்க. அந்த விஷத்தினுடைய எஃபெக்ட் உள்ளே போன உடனே அவர்களை கிறக்கி கீழே விழ பண்ணுகிறது, சிலர் மரித்து கூட போகிறாங்க. ஆனால் வசனமும் வல்லமை உள்ளது. அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போன உடனே, பிரவேசித்த உடனே வெளிச்சம் உண்டாகும், அற்புதம் நடக்கும், அதிகாரமுள்ள வார்த்தை புறப்படும். நீங்கள் வாயை திறந்தால் கடலும் காற்றும் பிசாசும் உங்களுக்கு அடங்கும். இந்த அதிகாரத்துக்குள்ள அடி இன்னைக்கு நம்ம கடந்து போய் செபிக்க போகிற தேவச்சனமே, எல்லாரும் சோத்திரத்தோடு ஆயத்தப்படுங்க. இன்னைக்கு நம்ம மனப்பாடம் பண்ண வரல, நம்ம நிறைய மனப்பாடம் பண்ணிட்டோம். நம்ம சபைகளில் எத்தனையோ போட்டிகள், எத்தனையோ காம்படிஷனில் மனப்பாடம் பண்ணி நம்ம காணாமல் கூட எழுத்துக்களை எழுதி கூட பைபிளையே நம்ம மண்டையில் வச்சிருக்கலாம். ஆனால் நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு போகிறது தான் சால சிறந்தது, மிக உயர்ந்தது. அதுதான் பிசாசுக்கு பயம். வசனத்தை சிந்தனையில் சுமக்கிறவனை கண்டு பிசாசுக்கு பயமில்லை. தலையான மாட்டில் தலானிக்கு கீழே வேதத்தை வச்சு தூங்குறவனை கண்டும் பிசாசுக்கு பயமில்லை. ஆனால் வசனத்தை இருதயத்தில் சுமக்கிறவனை கண்டு பிசாசு நடுங்குகிறான். ஏன்னா அவனுக்கு உள்ளாடி இயேசு தச்சு ரூபமாக உள்ள இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறார், இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை சுமக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தரப்போகிறார்.
எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாம், செபிக்கலாம். எல்லாரும் தாகத்தோடு கேட்கலாம். ஆண்டவரே, மனப்பாடம் பண்ண காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது இருதயத்துக்குள்ளாக தாகத்தோடு வார்த்தையை உண்ணக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களுக்கு நீர் தரப்போகிறீர் என்பதை நாங்கள் நன்றியோடு உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் அப்படி ஆமேன் மட்டும் சொல்லுங்க. ஆமேன். உங்களுடைய ஆமேன் தான் ஆண்டவருக்கு வேண்டும். நீங்க ஆமேன்னு சொல்லும் பொழுது அப்படியே ஆக கடவுது என்று அர்த்தமாம். நீங்க ஆமேன்னு சொல்லும் பொழுது அது அப்படியே ஆகுமா? நம்ம ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார். அதனால நீங்க ஆமேன்னு சொல்லுங்க. வசனங்களை கேட்க 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 இந்த நிகழ்ச்சி எவ்வளவு நேரம் போகுதோ நீங்க சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் ஆமேன் ஆமேன். அதை மட்டும் சொல்லி கொண்டிருங்க. எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதிக்கப்பட நாம் ஜெபிக்கலாம். ஒரு வார்த்தை ஜெபிங்க. அன்புள்ள இயேசப்பா, அருமையான இந்த இரவு வேளைக்காக உங்க பாதத்தில் வருகிறோம் தகப்பனே ராஜா. இந்த அருமையான நிகழ்ச்சியை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது மிக முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்கிறது தகப்பனே ராஜா. ஆண்டவரே, எப்படி நீர் லீதியாளோட இருதயத்தை திறந்தீரோ அதே போல ஆண்டவர் இது கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களோட இருதயத்தை கத்தர் திறந்து, மன கண்களை கத்தர் திறந்து ஆண்டவரே, இங்கே வாசிக்கப்படுகிறதான கேட்கப்படுகிறதான வசனங்கள் அவருடைய இருதயங்களை நேரடியாக ஆண்டவர் உள்ளுறவி செல்ல கத்தர் கிருபை செய்வீராக தகப்பனே ராஜா. அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு வசனங்களும் அவர்களோட வாழ்க்கையில பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவர்களே. சிந்தனைகளில் அல்ல ஆண்டவரே, நாங்கள் இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு ஆண்டவரே சப்பா நாங்கள் வெளிச்சத்திலே நடக்க எங்களை கிருபை செய்யுங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே சப்பா, இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் கத்தர் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவ ஜனங்களே, நீங்கள் என்ன செய்யணும்னு தெளிவாக சொல்லிடுறோம். ஒரு பெரிய சாக்கு நிறைய அரிசி நெல் இருக்குதுன்னா அதை அப்படியே அந்த மூட்டையிலே வைத்தால் அது வளராது. அதை அடுத்த அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சாக்குக்குள்ளே இருக்கிற அந்த மூடையில் உள்ள நெல்லை எடுத்து ஒரு பறந்து விரிந்த இடத்துல நன்றாக பண்படுத்தப்பட்ட நிலத்தில் தூக்கி போட்டால் அது வளரும். திரும்பி ஒரு சாக்கு நெல் அடுத்த 10 சாக்காக 50 சாக்காக 100 சாக்காக அறுவடை பண்ணத்தக்கதாக விளைச்சலை தரும். அதனால் உங்கள் செல்ஃபில் இருக்கிற பைபிள் ஒரு சாக்கில் இருக்கிற நெல் போல, உங்கள் சிந்தனையில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் விதைக்கப்படாத நெல்லை போல் இருக்கிறது. இருதயம் என்ற நிலத்தில் விதைத்தால் மட்டுமே அறுவடையை பார்க்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்குள்ள வசனங்களை எடுத்து நாம் விதைக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம விசேஷமாக பாதுகாப்பின் வசனம், உங்கள் தொழில், உங்களுடைய ஜப வாழ்க்கை, உங்கள் குடும்பம் எல்லாவற்றிலும் சுற்றிலும் ஒரு பயங்கரமான பாதுகாப்பின் வசனத்தை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மனப்பாடம் நாம் பண்ண போகவே இல்லை. மனப்பாடம் பண்ணவில்லை என்றால் கர்த்தர் கோபித்துக் கொள்வார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் வசனம் இருதயத்துக்குள்ளே போகவில்லை என்றால் கர்த்தர் கவலைப்படுவார். ஏனென்றால் நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். பாருங்களேன், இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இருதயத்துக்குள்ள வசனம் இருந்தால் தான் பிசாசை ஜெயிக்க முடியும். இருதயத்துக்குள்ள இருக்கிற வசனத்தை தான் ஆவியானவர் பயன்படுத்த முடியும். சிந்தனையில் உள்ள வசனங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு காலேஜில் ஒரு டீச்சர் கிறிஸ்தவராக இருக்கிறாருன்னா, இல்லை உலகத்தானுக்கு கூட வசனம் தெரிய தான் செய்யும். எத்தனையோ பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கையில் பைபிள் இருக்குது, அவங்களும் வாசித்திருக்காங்க. ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கும் ஒரு உலகத்தாருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ ஜனத்திற்கும் ஒரு உலகத்தானுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவர்களுடைய வசனம் சிந்தனையிலே இருக்கும், ஆனால் உங்களுடைய வசனம் இருதயத்தில் இருக்கும். இருதயம் என்பது ஆவிக்குரிய பகுதி. அந்த இருதயத்துக்குள்ள வசனம் போகும் பொழுது பிசாசனுடைய சகல கிரியைகள் அழிக்கப்படும். வசனம் ஆவியாக உருவெடுக்கிற இடமே இருதயம்தான், சிந்தனை அல்ல. இருதயத்துக்குள்ள வார்த்தையை கொண்டு வர சிந்தனை உதவியாக இருக்கிறது. அதனால் உங்கள் சிந்தனையினால் கேட்டு நீங்கள் ஆமேன்னு சொல்லும் பொழுது, இருதயத்தில் இருந்து ஆமேன் வரும் பொழுது வசனம் அந்த ஆமேனோடு சேர்ந்து கிரியை செய்யும். அதனால் நீங்கள் செய்ய போகிறது, இன்னைக்கு நம்ம வித்து விதைக்க போகிறோம். இந்த நாத்து பாவுவாங்க, அந்த நாத்துன்னு சொல்கிறத கிராமங்களில் பார்த்துருப்பீங்க.
இன்னைக்கு முதல் நிகழ்ச்சினால நம்ம இதை அதிகமாக விவரிக்க வேண்டியது இருக்குது. எத்தனை பேர் நீங்கள் சீக்கிரமாக அதை புரிந்து கொள்றீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வேத வசனங்களை நம்ம இருதயங்களில் கொண்டு போயிடலாம். இந்த நாத்துன்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு இடத்துல மொத்தமாக விதைத்த அந்த பச்சை பச்சையான அந்த எல்லா நெல்லினுடைய விளைச்சலையும் எடுத்து தனித்தனியாக நட்டு வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அது அதிகமாக கனிகளை கொடுக்கும், நெற்கதிர்கள் இன்னும் கிடைக்கும். அதே போல் தான் தேவஜனமே, ஒருவேளை உங்களுக்கு வசன அறிவு இருந்தாலும் அதை உங்கள் இருதயத்தில் செம்மையாக இன்னைக்கு ஆவியானவர் எடுத்து என்ன செய்வார், எங்கே எந்த வசனம் தேவையோ அதை உங்கள் இருதயத்துக்குள்ளே போட்டுருவார். போராட்டம் வரும் பொழுது உள்ளே இருந்து அது புறப்படும். இயேசுநாதர்கிட்ட பிசாசு போராடும் பொழுது எங்க இருந்துடா இவ்வளோ வசனத்தை அவர் திரும்பி பேசினாரு. நான் சின்ன வயசுல நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், எப்படி அவருக்கு நினைவு வந்துச்சு. பைபிளில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு வசனத்தை சடார்னு எடுத்து பேசினார். இது எங்க இருந்து எடுத்து பேசினாரு? இன்டர்நெட்டை காட்டிலும் பயங்கர ஃபாஸ்ட்டாக எப்படி இயேசு ரிப்ளை கொடுத்தாரு. நம்ம சிந்தனையில் இருந்தால் கூட மறந்து போயிருமே. இவ்வளோ குயிக்காக வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இயேசுவுக்கு வசனம் இருதயத்துக்குள்ளே இருந்தது. பிசாசு சொன்ன உடனே இருதயத்துக்குள்ள இருந்து பறந்து பாய்ந்து ஒரு அம்பை போல் வேகமாக வந்து பிசாசனுடைய ஆலோசனைகளை கிழித்தெறித்தது. ஸோ நீங்க இருதயத்துக்குள்ள வசனத்தை வைத்திருந்தீங்கன்னா, போராட்டம் வரும் பொழுது உங்களுக்கு உள்ள இருந்து புறப்படுகிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு முன்னாடி எந்த சிங்காசனங்களோ, எந்த ராஜ்யங்களோ, எந்த மந்திரவாதிகளோ, எந்த பில்லிசூனியமோ, எந்த யாகங்களோ, எந்த போராட்டமோ, எந்த கண்ணீரின் ஆவியோ, எந்த ஆஸ்பத்திரி செலவாளியும் நிற்கவே முடியாது. அந்த வார்த்தையை நம்ம பேச போகிறோம். எல்லாரும் சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. எல்லாரும் இருதயத்தில் சோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு சங்கீதம் 91 இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசேஷமான சங்கீதம். அவர்கள் எப்பொழுதுமே இரவு நேரம் சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம். எல்லா ஆபத்திலும் இஸ்ரவேலர்கள் கூடி ஜெபிக்கிற ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 91. ஸோ தேவஜனமே, இது ஒரு ஆசீர்வாதமான சங்கீதம். ஏன்னா எல்லா போராட்டத்திலும் இருந்து நம்மளை விடுவிக்கிற ஒரு சங்கீதம். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனங்கள் ஒவ்வொன்றாக வாசிக்கப்படும் பொழுது நீங்க ஆமேன்னு மட்டும் சொல்லுங்க, அது அப்படியே நடக்கும். இதை ஒவ்வொன்றாக நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம இருதயத்துக்குள்ள நடப்போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆயத்தமாக இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன் டைப் பண்ணுங்க. அப்படியே இருதயத்துக்குள்ள ஆமேன் சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 91 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 91 எடுத்து ஆமேன் அதை உங்க கையில் வச்சுக்கோங்க. நம்ம அதை வைத்து நம்ம இருதயத்தை என்ன செய்யணும், இன்னைக்கு ஆயத்தப்படுத்த போகிறோம். இருதயத்தில் இதை விதைக்க போகிறோம். இதில் 16 வசனங்கள் இருக்குது. 16 வசனம் சொல்லும் பொழுது ஒரு துப்பாக்கிக்குள்ளாடி 16 குண்டு இருக்கிறது போல ஒரு கல்லை வச்ச கோலியாத்தை தாவீது வீழ்த்தினாரு. இன்னைக்கு 16 பயங்கரமான ஆயுதங்களை கர்த்தர் நமக்குள்ள என்ன செய்ய போகிறாரு, விதைக்க போகிறாரு. அதனுடைய ரிசல்ட் பயங்கரமா இருக்கும். ஒரு கல்லால ஒரு கோலியாத்து வீழ்ந்தானா, ஒரு தேசமே விடுதலையாச்சுன்னா, ஒரு வசனத்தை வச்சு நீங்க ஒரு பெரிய அறுவடையை செய்ய முடியும். தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில பல ஆண்டுகள் உள்ள தடைகளை இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல பிசாசு நடுங்குவான், அவன் ஓட போகிறான். நீங்க விடுதலை அடைவீர்கள். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். வாசிக்க நீங்க செய்ய வேண்டியது ஆமேன். இந்த வாசனங்களை எல்லாம் வாசித்து முடித்த பிறகு அடுத்தது என்ன செய்யணும் அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது கண்டிப்பாக உங்கள் இருதயத்துக்குள்ளாடி வசனம் விதைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் தூங்கும் பொழுதும் சொப்பனங்களிலும் இதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறவங்க இன்னும் ஜாக்கிரதையாக இருங்க. உலக விஷயங்களுக்கு உங்களை என்ன செய்யாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. இதை வாசித்துட்டு நல்லா ஜெபிச்சுட்டு தூங்கிடுங்க. உலக காரியங்களை பார்த்து, டிவியை பார்த்து, சீரியலை பார்த்து உங்களுடைய அபிஷேகத்தை நாசாக்கி விடாதீர்கள். உள்ள வருகிற அபிஷேகம் உங்களை உயர்த்தி விடும். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமென். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான
தெய்வமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஹல்லேலூயா. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆமென். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆமென். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வசனம் உங்க சொந்தமாக மாறிக்கொண்டிருக்கு. இந்த வசனம் உங்க இருதயத்துக்குள்ள இப்போ போக ஆரம்பித்திருக்கும். ஒரு உணவு வாயில் இருக்கிறத காட்டிலும் வயிற்றுக்குள்ளே போனால் தான் அது ஜீரணமாகும், அது சக்தியாக மாறும், அது உங்களுக்கு பலனை தரும். இதே போல் சிந்தனையில் இருக்கிற வார்த்தைகள் நமக்கு தெரிந்தது தான், பல முறை வாசித்திருக்கலாம், ஆனால் இருதயத்துக்கு கொண்டு போனீர்களா? அதுதான் கேள்வி. இன்னைக்கு இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். அந்த வச்சனமே நீங்கள் ஆமேன்னு சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே போக ஆரம்பித்திருக்கும். இப்போ என்னோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வசனத்தை நீங்கள் கன்ஃபஸ் பண்ண போகிறீங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம், வாஸ்து ஜெபிக்க போகிறோம். இப்படி தாங்க தியானிக்கணும், இப்படி தான் இருதயத்துக்குள்ளே அது போகணும். மாறி மாறி தியானிக்கணும். ஸ்லோலி, ரிப்பீட்டட்லி, அட்டென்டிவ்லின்னு சொல்லுவாங்க. ஸ்லோவாக வாசிக்கணும், திரும்ப திரும்ப வாசிக்கணும், கவனமாக வாசிக்கணும், ஜபத்தோடு வாசிக்கணும். இப்போ இந்த அருமையான நிகழ்ச்சியில் நம்ம கன்ஃபஸ் பண்ண போகிறோம். நாங்கள் சொல்கிறத ரிப்பீட் நீங்கள் என்ன செய்யணும், சேர்ந்து சொல்லுங்கள். உங்களுக்குள்ளாடி ஒரு விடுதலையை பார்ப்பீர்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சொல்லுங்களேன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்குவான். நிழலில் தங்குவான். நான் அவருடைய நிழலில் தங்குவேன். நான் அவருடைய நிழலில் தங்குவேன். என் வாழ்க்கை சமாதானமா இருக்கும். என் வாழ்க்கை சமாதானமா இருக்கும். என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். நான் உன்னதமானவருடைய மறைவில் இருப்பேன். நான் உன்னதமானவருடைய மறைவில் இருப்பேன். அந்த உன்னதமானவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருப்பேன். உன்னதமானவரின் பிரசன்னத்துக்குள் இருப்பேன். அதனால நான் நிழலுள்ள இடத்துல இருப்பேன். அதனாலதான் நிழலுள்ள இடத்துல இருப்பேன். நான் பாதுகாப்புள்ள இடத்துல இருப்பேன். நான் பாதுகாப்புள்ள இடத்துல இருப்பேன். என்னை எந்த பிசாசாலையும் தொட முடியாது. என்னை எந்த பிசாசாலையும் தொட முடியாது. எந்த அந்தகாரத்தாலையும் ஜெயிக்க முடியாது. எந்த அந்தகாரத்தாலையும் ஜெயிக்க முடியாது. இரண்டாவது வசனம், நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, எல்லாரும் சொல்லுங்களேன், நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, என் அடைக்கலம் அப்பா, என் அடைக்கலம் அப்பா, நீங்க என் கோட்டை, நீங்க என் கோட்டை, நீங்க என் நம்பிக்கை, நீங்க என் நம்பிக்கை, நீர் என் தேவன், நீர் என் தேவன் என்று சொல்லுவேன். என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சொல்லலாமா? அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். என் குடும்பத்தை தப்புவிப்பார். என் பிள்ளைகளை தப்புவிப்பார். என் வாழ்க்கையை தப்புவிப்பார். என்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் தப்புவிப்பார். எந்த பிசாசும் அதை திருட முடியாது. அவர் தமது சிறகுனாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகம் ஆகும். சொல்லலாமே, அவருடைய சிறகு நிழல்ல என்ன மூடுவாரு. அவருடைய செட்டைகளின் கீழே நான் அடைக்கலமாய் வந்துருவேன். ஏதாவது போராட்டம் வரும்பொழுது எனக்கு ஒரு அடைக்கலம் இருக்கு. என்னை எல்லாரும் கைவிட்டாலும் எனக்கு ஒரு பெரிய அடைக்கலம் இருக்கு. அவருடைய சத்தியம் எனக்கு பரிசயம் கேடகமாய் இருக்கும். அவருடைய இந்த வசனம், நான் வாசிக்கிற இந்த வசனம்
நான் வாசிக்கிற இந்த வசனம் எனக்கு எனக்கு பெரிய ஆயுதமா இருக்கு. பெரிய ஆயுதமா இருக்கு. எனக்கு இது பாதுகாப்பை தருது. எனக்கு இது பாதுகாப்பை தருது. என் தூக்கத்தை பாதுகாக்குது. என் தூக்கத்தை பாதுகாக்குது. கெட்ட சொப்பனங்களை அரெஸ்ட் பண்ணுகிறது. கெட்ட சொப்பனங்களை அரெஸ்ட் பண்ணுகிறது. மந்திரங்களையும் பில்லி சுனிகளையும் தகர்த்து எறிகிறது. மந்திரங்களையும் பில்லி சூனியங்களை தகர்த்தெறிகிறது. இந்த வார்த்தையிலிருந்து ஜீவன் எனக்குள்ள போகிறது. இந்த வார்த்தையிலிருந்து ஜீவன் எனக்குள்ளே போகிறது. நான் ஜீவன் பெற்று கொண்டிருக்கிறேன். நான் ஜீவன் பெற்று கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தின் பாழாக்கும் சங்காரத்திற்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பயங்கரத்திற்கு நான் பயப்பட மாட்டேன். பயங்கரத்திற்கு நான் பயப்பட மாட்டேன். இரவுல என் குடும்பத்துல போராட்டம் வந்தாலும் இரவுல என் குடும்பத்துல போராட்டம் வந்தாலும் அது என்ன சேதப்படுத்தாது. அது என்னை சேதப்படுத்தாது. இரவு போராட்டம் இன்று உடைகிறது. இரவு போராட்டம் இன்று உடைகிறது. இரவுல உண்டாகிற சண்டைகள் உடைகிறது. இரவுல உண்டாகிற சண்டைகள் உடைகிறது. இரவுல உண்டாகிற வாக்குவாதங்கள் உடைகிறது. இரவுல உண்டாகிற வாக்குவாதங்கள் உடைகிறது. இரவுல உண்டாகிற ஆஸ்பத்திரி செலவுகள் உடைகிறது. இரவுல உண்டாகிறதான ஆஸ்பத்திரி செலவு உடைகிறது. எல்லா இருளின் போராட்டம் இன்னைக்கு உடைகிறது. எல்லா இருளின் போராட்டங்கள் இன்னைக்கு உடைகிறது. இந்த வசனத்தை கன்ஃபஸ் பண்ண பண்ண விடுதலை உண்டாகிறது. இந்த வசனத்தை கன்ஃபஸ் பண்ண பண்ண விடுதலை உண்டாகிறது. அவருடைய வார்த்தையை சொல்ல சொல்ல விடுதலை எனக்கு வருகிறது. அவருடைய வார்த்தையை சொல்ல சொல்ல எனக்கு விடுதலை உண்டாகிறது. பகலில் பறக்கும் அம்பு என்ன சேதப்படுத்தாது. பகலில் பறக்கும் அம்பு என்னை சேதப்படுத்தாது. பகல்ல வாகனத்துல போகிறவங்க எங்க குடும்பத்துல பாதுகாப்பா இருப்பாங்க. பகல்ல வாகனத்துல போற எங்க குடும்பத்துல உள்ளவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. எல்லாரும் எங்க கூட சேர்ந்து இணைந்து நான் சொல்ல சொல்ல சொல்லிங்கன்னா உங்களுக்குள்ளாடி அந்த அபிஷேகம் இறங்குறத பாப்பீங்க. உங்களுக்குள்ள கட்டு உடைகிறத பாப்பீங்க. உங்க இருதயத்துக்குள்ள வசனம் நாட்டப்படுகிறத பாப்பீங்க. அநேகர் இதை உணர்ந்து கொண்டு இருப்பீங்க. தொடர்ந்து என்ன செய்யுங்க, எங்க கூட சேர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்பட மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்பட மாட்டேன். நான் ஒருவேளை இரவு வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நடுராத்திரி நடந்து வந்தாலும் நடுராத்திரி பயணங்கள் செய்தாலும் என்னை எந்த பிசாசும் தொட முடியாது. ஏன்னா இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானம் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் உன்னதமானவருடைய நிழல்ல இருக்கிறேன். அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன். என்ன தொட்டா அவருடைய கண்ணின் மணியை தொட்டது போல என்ன எந்த பிசாசாலையும் தொட முடியாது. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய என்ன அர்ப்பணித்ததுனால உன்னதமானவருடைய மறைவில வந்ததுனால எந்த போராட்டம் என்ன ஜெயிக்காது. என் குடும்பத்தை ஜெயிக்காது. எல்லாரும் சொல்லுங்க, என் குடும்பத்தை ஜெயிக்காது. என் பிள்ளைகளை ஜெயிக்காது. ஏன்னா நான் அவருடைய நிழல்ல இருக்கிறேன். அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன். நான் அவருடைய ரெஃப்யூஜ் சென்டருக்குள்ள இருக்கிறேன். நான் அவருடைய அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிறேன். அவருடைய நாமம் நீதிமானுக்கு பலத்த துருகமா இருக்குது. அந்த நாமத்தை சொல்லி அந்த நாமத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். தேவச்சனங்களே, நீங்க இந்த வசனங்களை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளாடி அவருடைய நாமத்தின் வல்லமை இறங்கி கொண்டிருக்குது. அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. ஆவியானவர் காட்டுகிறார். அநேக பிசாசுகள் அலறுகிறது. இயேசுநாதர் இறங்கி சுகப்படுத்துகிறார். நான் பார்க்கிற ஒரு கைப்பிள்ளையோடு ஒரு தாயார் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க குடும்பத்தை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உங்க பிள்ளைய ஆண்டு தூக்கி சுமக்கிறார். நீங்க அந்த பையனுக்கு குறைஞ்சது ஒரு 4 வயசு 4 வயசுல இருக்கலாம், 3ல இருந்து 4 வயசு இருக்கலாம். பிள்ளைய செல்லமா வளர்க்குறீங்க. பிள்ளைய குறித்து கவலை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆவியில பார்க்கிறத சொல்றேன்.
ஆண்டு விடுதலை தருகிறார். ஆமென். உங்க பிள்ளைய குறித்து கவலையோடு இருக்கிறீங்க, ஆண்டு விடுதலை தருகிறார். அநேக தாயாருக்கு விடுதலை. அநேக பிள்ளைகள் ஆமென் போராட்டத்தில் இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள், அநேக பெண் பிள்ளைகள் ஆண்டவர் காட்டுகிறார். குடும்பத்தில் இருக்கிறாங்க 18 வயசு 16 வயசு உள்ள பெண் பிள்ளைகள் ஆண்டு விடுதலை கொடுக்கிறார். ஆமென். அநேக சகோதரிகள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 46 வயசு 50 வயசு 60 வயசுக்குள்ள உள்ளவங்களாம் இதை பார்க்குறீங்க. ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு சகோதரி ஆவியானவர் காட்டினார். அவங்களை இருதய பலவீனம் உள்ளவங்க இந்த நிகழ்ச்சியில் அவர்களுக்குள்ள விடுதலை வந்து கொண்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சகோதரி எப்பொழுதும் தலைவலி. இந்த நிகழ்ச்சியில் அந்த பொல்லாத கோபத்தின் ஆவி உங்க வீட்டை விட்டு அது ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சகோதரனே, உன் பாக்கெட்ல ஒரு காசு கூட இல்லாம இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நடத்த ஆரம்பிப்பார். கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்கும். சிம்சோனின் மேல் இறங்கின அதே வல்லமை, சவுலின் மேல் இறங்கின அதே வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொல்லப்பட்டது போல பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் மேல் இறங்கும். அருமையான சகோதரனே, உங்க வாழ்க்கை மாறும் என்பதுல சந்தேகமே இல்லை. இணைந்து சேர்ந்து சொல்லலாமா? 7வது வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. எனக்கு விரோதமா 1-2 நபர் அல்ல 1000 பேர் விழுந்தாலும் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் வந்தாலும் என்ன ஜெயிக்க முடியாது. ஒரு கூட்டம் மக்கள் மத்தியில தாவீது கடந்து சென்று கோலியாத்தை ஜெயித்துட்டு வந்தாரு. அந்த கோலியாத்தும் அவனை ஒன்றும் செய்ய முடியல. கோலியாத்து 1000 பேருக்கு சமம், அவன் கூட இருந்தவங்க 10000 பேருக்கு சமம். அப்போ 1000களாலையும் தாவீதை ஒன்றும் செய்ய முடியல, 10000களாலையும் ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உங்க குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிற 1000 லட்சக்கணக்கான பிசாசாலையும் ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் எழும்புவீர்கள். அவன் பயங்காட்டுவான். உங்க வீட்டில் அப்படியே ஆள் நடக்கிறது போல ஒரு பயம் வரலாம், கதவை தட்டுறது போல ஒரு பயம் வரலாம், கெட்ட சொப்பனத்தை கண்டு பயங்காட்டலாம். நீங்க சொல்லுங்க, நான் இனி பயப்பட மாட்டேன். 1-2 கனவை காட்டி நீ பயப்பட வைக்கலாம். 1000 கனவு கொண்டு வா, 10000 கெட்ட கனவு கொண்டு வா, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் எதிர்காலம் கர்த்தர் கையில இருக்கு. ஏன்னா அவருடைய நிழல்ல நான் வந்துட்டேன். இந்த அருமையான ரூத்து சொல்றாங்க, போவாசுனுடைய நிழல்ல வந்ததுனால அந்த ரூத்துக்கு அவ்வளோ ஆசீர்வாதம். அப்போ போவாஸ் ஒரு நல்ல மனிதர், ஆனா அந்த ரூத்து விதவியாகிய சகோதரி. ஆனா யாருடைய அடைக்கலத்துல வந்துட்டாங்க? போவாசுனுடைய அடைக்கலத்துல. போவாசனுடைய அடைக்கலத்துல வந்த ரூத்துக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னா, வானத்தையும் பூமியை படைச்ச சர்வ சிருஷ்டிகளையும் படைத்த ஆண்டவருடைய சொந்த குமாரனை நம்பி, இயேசு கிறிஸ்துவை நம்பி உங்க வாழ்க்கையை தொடங்கி, ஊழியத்தை தொடங்கி இன்னைக்கு நடுத்தருல நிக்கிறேன் நீங்க சொல்றீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க கைவிடப்பட்டவங்க கிடையாது. நீங்க சாக்ரிஃபைஸ், நீங்க புனிதமான தியாகங்களை சுமந்து கொண்டு இருக்கிறவங்க. உங்களுக்கு அனுக்கிரகம், ஆசீர்வாதம் உண்டு. நீங்க தள்ளாடுவதில்லை. கூடிய சீக்கிரத்துல கர்த்தர் ஊழியத்துக்கு தேவையானதை தரப்போறார். ஒரு ஊழிய தகப்பனை பார்க்கிறேன், ஆவியானவர் காட்டுகிறார். தகப்பன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க, ஊழியத்துல நிந்தைகள், அவமானங்கள், தளர்ந்து போயிருக்கிறீங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் தூக்கி நிறுத்துகிறார். ஊழிய தாயார்களை தூக்கி நிறுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியில விசுவாச அறிக்கை பண்ணுங்க. எல்லா பிசாசும் அரெஸ்ட் ஆகணும். நீங்க வாயை திறந்து மனசார துதிச்சு பாருங்க, அந்த பிசாசுகளுடைய வல்லமைகளை கர்த்தர் அழிப்பார். சொல்லுவோமா? தைரியமா சொல்லலாம். என் பக்கத்துல 1000 பேர் இல்ல 10000 பேர் வந்தாலும் அதை என்ன சேதப்படுத்தாது. 1000 பேர் இல்ல 10000 பேர் வந்தாலும் அதை என்ன சேதப்படுத்தாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். உனக்கு தாபரமாக கொண்டாய். நான் கர்த்தரை தாபரமாய் கொண்டிருக்கிறேன். நான் கர்த்தரை தாபரமாக கொண்டிருக்கிறேன். நான் கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறேன். நான் கர்த்தரை அடைக்கலமாக ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் சொல்லலாமா? வாதை என்னையோ என் பிள்ளைகளையோ நான் ரோட்ல போகும்பொழுதோ, இல்ல நான் ஆபீஸ் போகும்பொழுதோ, என் குடும்பத்தில் உள்ள யாராவது வெளியே போகும் பொழுது
வெளியே போகும் பொழுது எந்த வாதையும் எங்களை தொடாது, எந்த வாதையும் எங்களை தொடாது, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது. பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது. 1000 வாதைகள் வரலாம், 1000 வாதைகள் வரலாம், அது என் குடும்பத்தை தொட முடியாது. அது எங்க குடும்பத்தை தொட முடியாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை நோய்கள் என் வீட்டை விட்டு வெளியே போகும், வாதை நோய்கள் என் வீட்டை விட்டு வெளியே போகும். இப்பொழுதே அது போகிறது. இப்பொழுதே அது போகட்டும். உன் வழிகள் எல்லாம் உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிறார். தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். என் வழிகள் எல்லாம் என் வழிகள் எல்லாம் என்ன காக்கிறதற்கு கர்த்தர் தூதர்களை இப்பொழுதே கட்டளையிடுகிறார். நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் என் வலது பக்கத்துல என் இடது பக்கத்துல என் முன்னாடி என் பின்னாடி எந்த ஆபத்தும் வராம என்னை காத்துக்கொள்ள தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். கர்த்தர் தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார் தேவச்சனமே. ஹalleluya ஹalleluya. அதனால தைரியமாக இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. என் பாதம் கல்லில் இடராது, என் பாதம் கல்லில் இடராது. என் வழிகளில் கர்த்தருடைய தூதர்கள் வருவார்கள், என் வழிகளில் எல்லாம் கர்த்தருடைய தூதர்கள் வருவார்கள். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் உன்னை பாதுகாப்பார்கள். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் உன்னை பாதுகாப்பார்கள். எல்லாரும் சொல்லுவோமா, தூதர்கள் என்னை பாதுகாக்கிறார்கள், தூதர்கள் என்னை பாதுகாக்கிறார்கள். தூதர்கள் என்ன கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள், தூதர்கள் என்னை தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். எல்லாரும் உற்சாகத்தோடு சொல்ல போறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். அவர் என் கூட இருக்கிறாரு. அதனால சிங்கத்தை மிதிப்பேன். சிங்கம் என்றால் பில்லி சூனிய தேவஜனமே. பில்லி சூனியங்கள், பிசாசின் வல்லமைகள், உங்களை விழுங்க வருகிற ஆயுதங்கள், வியாதியின் வல்லமைகள், தொழிலினுடைய நஷ்டங்கள், எல்லா இன்னல்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க என்ன செய்ய போறீங்க? மிதிக்க போறீங்க. இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு விரோதமான ஆயுதங்களை மிதிக்க பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுவோமா, நான் மிதிக்கிறேன். எல்லா தகடுகளையும் என் வீட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் வசனத்தின் அதிகாரத்தோடு இப்பொழுது மிதிக்கிறேன். நீ செயலிழப்பாயாக. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நான் என் ஆண்டவரை அறிந்திருக்கிறபடியால் அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இன்னைக்குள்ள நிலைமை அல்ல, என் குடும்பம் மாறும். உயர்ந்த அடைக்கலத்துல வரும். ஒருவேளை சூழ்நிலைகள் பிரச்சனையை போல இருக்கலாம், ஆனா என் நிலைமை மாறும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறபடியால் எனக்கு பதில் வரும். இந்த வார்த்தையை இருதயத்துல விதைக்கிறபடியால் அவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார். என்னை பயன்படுத்துவார். ஆபத்துல என் கூட இருப்பார். என்னை தப்புவிப்பார். என்னை கனப்படுத்துவார். இந்த 3 காரியங்களை கவனமா பாருங்க தேவச்சனவே. 15வது வசனத்துல சொல்லுகிறது, ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை தப்புவித்து நம்மளை கனப்படுத்தி நம்ம கூடவே இருப்பாராம். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து சொல்லுவோமா, என் கூட இருப்பார். சிங்கக்கபி அக்னி ஜுவாலையில கூட இருந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார். என் கரண்ட் பிரச்சனையில இப்பொழுது இருக்கிற பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்குகிறார். என் கூட இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். தேவச்சனமே, இது அனுபவ ரீதியாக 3 காரியம் அக்னி ஜுவாலையில அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட இருந்தார். 2வது என்ன செஞ்சாரு? தப்புவித்தார். 3வது என்ன செஞ்சாரு? உயர்ந்த பதவிகளை கொடுத்து உயர்த்தினார். இதே போலதான் யோசேப்புடைய லைஃப்ல பாருங்க, தள்ளப்பட்ட குழியில இருந்தாரு, அந்த நேரம் கூட இருந்தார்.
அதுக்கு பிறகு குழியிலிருந்து தப்புவித்து உயர்த்தி என்ன செஞ்சாரு? ஆமென், தப்புவித்தாரு. மூணாவது காரியம் கனப்படுத்தினாரு, உயர்த்தினாரு. தானியேலுடைய லைஃபை பாருங்க, சிங்கக்கபில கூட இருந்தாரு. ரெண்டாவது காரியம் தப்புவித்தார், மூணாவது காரியம் கனப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த 3 காரியமும் எனக்கு நடக்க போகுது? எல்லாரும் சொல்லலாமா? இந்த 3 காரியம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் மூலமாக பிறருக்கும் நடக்க போகிறது. என் கூட இருப்பார், என்னை தப்புவிப்பார், என்னை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் எனக்கு நீடித்த நாட்களை தருவார். எல்லாரும் சொல்லுங்க. எல்லா அரகுற ஜீவனை திருடனும் வருகிற ஆவிகள் எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே ஓடும். நீடித்த நாட்களை எனக்கு தர போறாரு. நான் அவருடைய ரட்சிப்பை காண்பேன். என் அப்பா செய்கிற நன்மைகளை நான் காண்பேன். என் பிள்ளைகளுடைய உயர்வை காண்பேன். என் பிள்ளைகளுடைய திருமணத்தை காண்பேன். வீடுகள் கட்டப்படுகிறதை காண்பேன். ரட்சிப்பை காண்பேன். என் பிள்ளைகள் அபிஷேகத்தில் நிரம்புகிறதை காண்பேன். என் வாழ்க்கை மாறுகிறதை காண்பேன். நான் அவருடைய நிழல்ல வந்ததுனால, உன்னதமானவருடைய நிழல்ல இருக்கிறதுனால, எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு நடக்க போகிறது. எல்லாரும் கண்களை மூடலாம், செபிக்கலாம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த சங்கீதம் 91 அருமையான பாதுகாப்பின் வசனத்தை நீங்க எங்க கூட சேர்ந்து கன்ஃபஸ் பண்ணி அதை அறிக்கை பண்ணதுனால உங்களை அறியாமலே அது உங்க இருதயத்துக்குள்ள பேருக்கும் தேவச்சனமே. இது ஒரு நல்ல ஆன்டி வைரஸ். இது உங்களை கெட்ட பொல்லாத ஆவிகள்கிட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வ பிரசன்னம் நிறைஞ்ச வார்த்தை. இது உங்களுடைய இருதயத்துக்குள்ள போயிருக்கிறது. ஏசாயாவுடைய நாவை ஒரு அக்கினி துண்டு தொட்ட உடனே வாழ்க்கை மாறுச்சு. அதே போல அக்கினி துண்டை காட்டிலும் பயங்கரமானதுதான் தேவனுடைய வார்த்தை. இது உங்க இருதயத்துக்குள்ள அக்கினி துண்டாக வந்திருக்கிறது. உங்க வாழ்க்கை மாறுகிறது. எல்லாரும் கண்களை மூடலாம், செபிக்கலாம். ஒரு மாபெரும் விடுதலை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. வசனத்தின் சாராம்சம் உங்களுக்குள்ள அமேன் என்றாங்கனதை உணர்ந்திருப்பீங்க. அநேகருக்குள்ளாடி வசனம் இன்னைக்கு பலத்தை உண்டாக்கி இருக்கும், அற்புதங்களை செய்திருக்கும். நம்ம இதை வாசிக்கும் பொழுதே ஆவியானவர் அநேகரை தொட்டாரு, விடுதலையாக்கினார். அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆவிக்குரிய கண்களில் தரிசனம் உண்டானது. சொப்பனத்தில் விடுதலை உண்டாகிறது. இரவு நேரத்தில் விடுதலை உண்டாகிறது. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் அந்த வசனத்தை கேட்டு ஜெபித்தாங்களோ, கன்ஃபஸ் பண்ணாங்களோ, அவர்களுடைய இருதயத்தை எல்லாம் நீங்கள் நிரப்புனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் தாமே பலத்தினால இடை கட்டுங்க, ஆவியினால நிரப்புங்க. இதே போல வார்த்தைகளை சொல்லி இருதயத்துக்கு கொண்டு போகக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய கிருபைகளை தாரும். இருதயத்துக்குள்ள வார்த்தையை கொண்டு போனதுக்காக நன்றி ஆண்டவரே. இதுலேயும் பலவீனமாக இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, வசனத்தை கன்ஃபஸ் பண்ணக்கூட முடியாத லெவலில் படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் நீர் விடுதலையாக்குவீராக, பலப்படுத்துவீராக. இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுதே வியாதிகள் மறைகிறதை அவர்கள் பார்க்கட்டும், கடன்கள் மாறுகிறதை பார்க்கட்டும், விடுதலைகள் வருகிறதை பார்க்கட்டும். ஆவியானவர் தாமே ஆசீர்வதிப்பீராக, கூட இருப்பீராக. உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிற தேவனே, நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த அருமையான நிகழ்ச்சியை செய்ய ஆவியானவருடைய ஒரு ஒத்தாசை இருந்தது. தேவச்சனமே, அடிக்கடி நான் வேத வசனங்களை இப்படி தான் எடுத்து இருதயத்துக்கு கொண்டு போகிறது கர்த்தர் உதவி செய்வார். மேலும் நம்மளுடைய திங்கக்கிழமை ஒரு அற்புதமான ஜெபம் நமக்கு இருக்குது, தீர்க்க தரிசன ஜெபம். எல்லாரும் திங்கக்கிழமை 9 மணி அளவில் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சாட்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அற்புதமான சாட்சி. கீழே உள்ள லிங்கை தொட்டு நீங்கள் பாருங்கள். அந்த அருமையான சாட்சியில் ஆமென் எப்படி தேவன் அற்புதங்களை செய்தார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம காட்ஸ் பவர் டிவி நம்ம புதிய சேனலில் நம்ம சாட்சிகளை ரிலீஸ் பண்ணுகிறோம். கர்த்தர் இந்த ஆண்டு சொன்னது போல் அநேக ரட்சிக்கப்படாத நபர்களை அந்த சேனல் மூலமாக தொட்டு கொண்டிருக்கிறாரு. அது விசேஷமாக ஆமென் அநேக புறஜாதி மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிரோஜனமாக இருக்குது. தொடர்ந்து தேவ ஜனங்கள் என்ன செய்யுங்க, எங்களை உங்கள் ஜெபத்தில் நினச்சி கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு ரொம்ப தேவை.
உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். நம்ம ஊழியங்களில் எத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். நம்ம அவருடைய கழுதைகள். அவர் என்ன செய்கிறார்? கிருபையை ஊற்றி கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அநேக ஆயிரங்களுக்கு விடுதலை ஆண்டு கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அநேக சத்திய தண்டை வந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு ரொம்ப அவசியம். நீங்கள் எல்லாரும் தற்சமயமாக நீங்கள் செபித்து கொண்டிருங்க. ஒரு நாள் வரும்பொழுது இணைந்து செபிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவருடைய கரங்கள் அர்ப்பணிப்போம். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைக்கி கீழே இருக்கிற வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான சாட்சி உங்களுக்காக இருக்கிறது. வேறு நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமென்.